ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சிசி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் கம்மல். இந்த ஸ்டேட்மெண்ட் பீஸ் கம்மல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின், பால் செயின் அண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட். இது மூணு பொருள் தான் தேவை. இதை வச்சு இந்த மாதிரி ஒரு க்யூட்டான இயரிங் எப்படி பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். ஸோ முதல்ல இந்த எம்ப்ராய்டரி த்ரெட் வச்சு இந்த டேசல்லாம் பண்ணிவிடுவோம். இந்த டேசல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஃபேப்ரிக் கலருக்கு ஏற்ற மாதிரி த்ரெட் எடுத்து அதை இந்த மாதிரி கையில் சுற்றிக்கணும். கையில் சுற்றிக்கிட்டதுக்கப்புறமா ஒரு எண்டை அந்த த்ரெட்டை வச்சே நல்லா கட்டிடணும். இன்னொரு எண்டை சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டா டேசல் ரெடி ஆகிடும். இந்த இயரிங் பண்ணுறதுக்கு நடுவில் நான் இந்த மாதிரி செயின் வச்சுருக்கிறதுனால அதை நான் நடுவில் வச்சு அதோடு சேர்த்து நான் கட்டிக்கிறேன். ஸோ இதோடு வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக சுற்றி நாட் போட்டுக்கிறேன். ஸோ இது மட்டும் இந்த பால் செயினை இந்த டேசலோட அட்டாச் பண்ணுமான்னா பண்ணோம். பட் துணியில் ஏதாவது மாட்டிச்சுன்னா கழட்டிடும். அதனால் இந்த இடத்துல நிறைய ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நம்ம ஒட்டிட்டோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கம்பல் எதில் மாட்டினாலும் வராது. ஸோ பாருங்கள், ஆல்மோஸ்ட் டேசல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த டேசலுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் வச்சு இந்த எண்டை நான் கட் பண்ணிட்டேன்னா இந்த க்ரீன் கலர் டேசல் ரெடி ஆகிடும். இப்போது இந்த இடத்துல நான் இந்த ஸ்டோன் செயினை அட்டாச் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல நிறைய ஃபேப்ரிக் க்ளூ போடுங்க. அப்போ தான் இந்த த்ரெட்ஸும் அந்த பால் செயினும் அட்டாச் ஆகும். ஸோ இந்த ஸ்டோன் செயின் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்கு. 30 rupees per மீட்டர். ஏடி ஸ்டோன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ரொம்ப லுக் ரொம்ப ஏடி ஸ்டோன் மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. இதை ஸ்பைரலாக சுற்றி இந்த நாட் போட்ட ஏரியாவெல்லாம் அழகாக நம்ம கவர் பண்ணிடுறோம். பாருங்கள், அழகாக கவர் ஆகிடுச்சு. ஃபினிஷிங்கும் நல்லா க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. ஸோ இப்போ இந்த பார்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த டைமண்ட் பார்ட்டை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம தேவையானது பார்த்திங்கன்னா கேன்வாஸ் ஷீட். இப்போ அந்த பேட்ச் ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஷீட்டை தான் எடுத்துக்கிறோம். அது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு சின்ன ஒரு க்யூப் ஷேப்பில் தான் எடுத்துக்கிறோம், கட்டமாக. ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சென்டரில் க்ளூ போட்டுட்டு அந்த ஸ்டோன் செயினையே 3 பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 9 கல் வச்ச கம்பல் மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ இது க்ளூவில் காயறதுக்கு முன்னாடி ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் பண்ணிவிடுங்க. இப்போது இதை சுற்றி நம்ம பால் செயினை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஸ்கொயர் ஷேப்பில் அதுக்கு பார்டர் மாதிரி நம்ம கொடுத்துடலாம். ஸோ இதில் ஏதாவது இந்த பால்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஷேப் மாற மாதிரி இருந்தாலும் நம்ம இமீடியட்டாக எடுத்து கட் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த கம்மல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மினிமம் 2 rupees கூட ஆயிருக்காது. பிகாஸ் இதெல்லாம் மீட்டர் கணக்கில் நம்ம வாங்குகிறோம். இந்த பால் செயின், இந்த ஸ்டோன் செயின் எல்லாமே. எம்ப்ராய்டரி த்ரெட் பார்த்திங்கன்னா ஒரு 2 மீட்டர் எம்ப்ராய்டரி த்ரெட் இருந்தாலே கூட போதும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது ஸ்டிக் பண்ணியாச்சு, காஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் ஃபெவிக்விக் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபேப்ரிக் க்ளூ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒட்டுமான்னு தெரியல. ஏன்னா நம்ம மெட்டல் ஒட்ட போகிறோம். ஆல்ரெடி இந்த ஸ்டட் பேஸ் போன கம்மல் மேக்கிங்லேயே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இது ஒரு பேக்கெட்டே 10 rupees தான் ஆகும். அதில் நம்மளுக்கு இப்போ ஜஸ்ட் ஒரு 2 பீஸ் தான் எடுத்திருக்கோம். இன்னும் ஒரு 20 பீஸ் அந்த மாதிரி மிச்சம் இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் நல்ல க்ளூவை எடுத்து இந்த செயினை இதில் ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபெவிக்விக்ன்றதுனால ரொம்ப ஈஸியாக இது ஸ்டிக் ஆகிடும். ரொம்ப ஸ்ட்ராங்கும் கூட, ஈஸியாக கழட்டி வராது. பார்த்தீங்கன்னா கம்பல் காஞ்சதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் அதனோட ஃபைனல் லுக். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.